வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல, ஒரு சில இடத்துல நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும், அந்த இடத்துல வாதிட முடியாம, சண்டை போட முடியாம, அமைதியா ஒரு சில மனுஷங்களா வராங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறீங்க? அந்த இடத்துல சத்தம் போட முடியாமையா? கிடையவே கிடையாதுங்க. அந்த இடத்துல சத்தம் போட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அத்தோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மனசுக்குள்ள 1000 வேதனைகள் இருந்தாலும், இந்த இடத்துல தப்புன்னு தெரிஞ்சும் நம்மளால கேள்வி கேட்க முடியலையேன்னு ஆத்திரம் இருந்தாலும், அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நெறைய பேர் இன்னைக்கும் வராங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்களுக்கு சூடு சொரணை இல்லாம, அப்படியே சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறாங்க அப்படின்லாம் நெனச்சுக்காதீங்க. உறவுகள் முக்கியம். இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தை வேணாலும் பேசிடலாம். ஆனா, நாளைக்கு பேசின வார்த்தைய நாம அள்ள முடியாது. அது யாருன்னா, அது நல்லா புரிதல் இருக்கிற மனுஷங்களால மட்டும் தான் அத உணர முடியுங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்க்கு வந்தத டப்பு டப்புன்னு பேசிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமைதியா வர்றாங்க அப்படின்னா, அவங்கள ரொம்ப ஈஸியா எடை போட்றாதீங்க. உறவுகள் நிலைக்கணும். நாள பின்ன அந்த சொந்தங்கள் முன்னால நாம முகம் குடுத்து பார்த்து பேசணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட தான் அவங்க பொறுமையா போறாங்களே தவிர, மத்தபடி சண்டை போட முடியாம, வாய் பேச முடியாம போகணும். அவங்க ஒரு கோழை அப்படின்லாம் இல்ல, கிடையவே கிடையாதுங்க. ஸோ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா, உண்மையாவே அவங்க பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கான மரியாதை குடுங்க. ஸோ உங்க வாழ்க்கையிலயே அப்படித்தாங்க. உங்க பக்கமே நியாயம் இருக்கு அப்படின்னா, ஒரு சில இடத்துல கொஞ்சம் வாதாடாம பொறுமையா வர்றது தான் நமக்கு நல்லது. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாம சண்டை போடுறதுனால அங்க ஒண்ணுமே வரப்போறது கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிக்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்றீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.